This video is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம 20 tips to get centum 100 out of 100 in physics பார்க்கலாம். இது தமிழ்நாடு சிலபஸ்ல இருக்கு for class 11 and 12. Okay, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடுற புது புது வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னென்னா டிப் நம்பர் 1 என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கான்செப்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து என்னதுன்னா ரீட் பண்ணுறத விட யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கான்செப்ட்ஸ் கிளியராக இருந்தால் தான் உங்களால் ஃபர்தர் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கான்செப்ட் வந்து எப்போவுமே கிளியராக வச்சுக்கோங்க. கிளாரிட்டி ஷுட் பி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக இருந்துக்கோங்க. கான்செப்டில் என்னென்ன கான்செப்ட்ஸ் தெரியலையோ அதெல்லாம் திருப்பி ஒரு தடவை ஸ்டடி தட் அகெயின் அண்ட் அகெயின் படிக்க உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகும். ஃபிசிக்ஸ் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் படித்த உடனே ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட் இல்லை. சில பார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படித்த உடனே ஈஸியாக இருக்கும். பட் சில இது அகெயின் அண்ட் அகெயின் ஒரு 2 to 4 times படித்தா தான் உங்களுக்கு அது யூ வில் ஃபீல் தட் ஈஸி. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கான்செப்ட்ஸ். ஓகே, this is tip number 1. next வந்து tip number 2 என்னன்னா நோட்ஸ் மேக்கிங். ஓகே, நோட்ஸ் மேக்கிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா உங்கள் டீச்சர் வந்து ஏதாச்சும் டெரிவேஷனாக போர்டில் எழுதையில் when they are writing in the போர்டில் எழுதி போட்டு டீச் பண்ணிட்டு இருக்கையில் செப்பரேட்டாக ஒரு ஃபிசிக்ஸ்க்கு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. அந்த ஃபிசிக்ஸ் நோட் புக்கில் உங்கள் டீச்சர்ஸ் எழுதி போடுற ஃபஸ்ட்டு இந்த டெரிவேஷன்ஸ் எப்படி உங்கள் டீச்சர் டிரைவ் பண்ணுறாங்க அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் அடுத்து பார்க்கையில் எப்படின்னு உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காமல் இருக்கிறதுக்கு டெரிவேஷன்ஸ், தென் ப்ராப்ளம்ஸ், தென் டீச் பண்ணுற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரியுத ஷார்ட் நோட்ஸில் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். என்னன்னா நீங்கள் நோட் மேக் பண்ணணும். இப்படி நோட் மேக் பண்ண என்ன ஆகும்னா எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ரிவிஷனுக்கு நீங்கள் புக்கை பார்த்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, இதை பார்த்து ஒரு ரிவிஷன் கொடுத்தீங்கனாலே ஒரு 10 minute ரீகேப்லேயே உங்களுக்கு எல்லாமே ஃபுல் சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஆல் த லெசன்ஸுமே உங்களால் கவர் பண்ண முடியும். இது 2 கிளாஸுக்குமே பொறுத்தும் கிளாஸ் 11 and 12 உங்கள் டீச்சர்ஸ் நடத்தையில் நோட்டில் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும் ஃபிசிக்ஸில். ஸோ அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 3 வந்து மார்க்கிங் த கொஸ்டின்ஸ். ஓகே, டிப் நம்பர் 3 என்னென்னா கொஸ்டின்ஸ் மார்க்கிங். ஓகே, மார்க்கிங் த கொஸ்டின் மார்க்கிங் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் மோராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்லேயே ரிப்பீட்டட் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பக்கத்தில் நீங்கள் ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சுக்கலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட் பக்கத்தில் 2 இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து 1 mark கொஸ்டின் என்னதெல்லாம் இருக்குது. 1 mark கொஸ்டின்ங்கிற பேசிஸில் நீங்கள் மார்க் பண்ணிச்சுக்கலாம். அண்ட் தென் 2 mark 3 mark 5 mark என்னென்ன கொஸ்டின் மேக்ஸிமம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் இந்த லெசனில் இருந்து இந்தந்த கொஸ்டின்ஸ் தவிர வேறு கொஸ்டின் கேட்க முடியாது அப்படின்ட்டு இருக்க பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 4 லேர்ன் வித் டாப்பர்ஸ் புக்ஸ். ஓகே, டாப்பர் புக்கில் நீங்கள் லேர்ன் பண்ண அவங்க எழுதியிருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ டாப்பர்ஸ் புக் எங்கேயாச்சும் கிடச்சா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாராச்சும் உங்கள் ஸ்கூலில் இருந்தாங்கன்னா வாங்கி அந்த புக்கை படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் படித்தவங்க புக்கை இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு டாப்பர் புக் கிடைக்கலன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அதுபடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அதை மட்டுமே படிக்கக்கூடாது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த லெசன் படிக்கையில் ரிவைஸ் இட் அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ரிவைஸ் பண்ண உங்களுக்கு அந்த கொஸ்டின் மறக்காமல் இருக்கும். ஓகே, மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5 என்னென்னா மார்க் டெஸ்ட் என்னென்னா மார்க் டெஸ்ட் எழுதணும். மார்க் டெஸ்ட்னா எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து 3 hours இருக்குது. பட் நீங்கள் 3 hours டெஸ்ட் எழுதக்கூடாது. 2.5 hours உங்களோட டெஸ்ட் டைமை 2.5 hours எழுதி பாருங்கள். உங்களுக்கு 2.5 hours டெஸ்ட் முடியுதான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் 2.5 hours உங்களுக்கு டெஸ்ட் முடிச்சாதான் உங்களால் அங்கே போய் 3 hours எழுத முடியும். பிகாஸ் அங்கே கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு கிடையாது. ஃபிசிக்ஸில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் லென்த்தி கொஸ்டின்ஸ். ஓகே, லென்த்தி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ்
ஒரு 2 மார்க் கொஷின்லேயே உங்களுக்கு 3 மார்க் லெவலில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் மார்க் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்கும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆப்வியஸாக கவலைப்பட தேவையே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் எரர் அனாலிசிஸ். எரர் அனாலிசிஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட்டில் உள்ள என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு எரர் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, எரர் அனாலிசிஸ்க்கு ஒரு எரர் நோட் போட்டுக்கோங்க. எரர் நோட் போட அதில் இருக்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ், நீங்கள் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் தான் மிஸ்டேக் பண்ணிப்பீங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதில் என்னென்ன 1 மார்க் கொஷின் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் வேணும் எக்ஸாம் ரிவைஸ் தட் பிஃபோர் எக்ஸாம், ரிவைஸ் பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம். ஓகே, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா அது அந்த கொஷின்ஸை நீங்கள் எக்ஸாமில் போய் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ எரர் அனாலிசிஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது டிப் நம்பர் 7. டிப் நம்பர் 7 என்னென்னா அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ். அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ்னால் என்னென்னா மார்க் டெஸ்ட் இருக்கலாம், அதில் நீங்கள் ஒரு சாய்ஸ் வச்சு தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ மார்க் டெஸ்ட்டில் இப்போ ஒரு 10 out of 7 கொஷின்ஸ் கேட்காங்கன்னா உங்களுக்கு அந்த 3 கொஷின்ஸ் அன்னோன் இருக்கலாம், அந்த அன்னோன் கொஷினை படிங்க. திருப்பி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அந்த அன்னோன் கொஷினை ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்யணும்னா திருப்பி அந்த கொஷின்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட்டாக எழுதுங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். அதில் கால்குலேட் யுவர் மார்க்ஸ். ஓகே, நீங்கள் படித்தது போதுமா, இப்போ சப்போஸ் உங்கள் மார்க்ஸ் லோவாக இருந்தால் ஸ்டடி தட் அகெயின் இந்த சைக்கிளை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். அன்லெஸ் யூ கெட் ஒரு குட் மார்க்ஸ் வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாத அன்னோன் கொஷினை உங்களுக்கு இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஷினை உங்களால் படிக்கவே முடியாது, ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா லீவ் தட், அதிலே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் விட்டுருங்க. ஓகே, திஸ் இஸ் டிப் நம்பர் 7. நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 8. டிப் நம்பர் 8 என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் என்ன தான் படித்து எவ்வளோ தான் எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போனாலும் அந்த எக்ஸாமில் போய் பண்ணுற டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கேருந்தே ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எழுதியிலே பிளான் பண்ணிட்டு போயிருங்க. 1 மார்க் எவ்வளோ டைம் எடுக்க போகிறீங்க, 2 மார்க் எவ்வளோ டைம் எடுக்க போகிறீங்க, 3 மார்க் எவ்வளோ, 5 மார்க் எவ்வளோ. நீங்கள் இதுக்கு மேக்ஸிமம் யாரோட அட்வைஸையும் எடுத்துக்கிடாதீங்க, உங்களோட அட்வைஸே எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நிறைய பேர் 1 மார்க்குக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டு 5 மார்க் வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். பட் சம்டைம்ஸ் 1 மார்க்குக்கு வந்து ரொம்ப கம்மியாக டைம் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்துக்குமே ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். மேக்ஸிமம் 1 மார்க்குக்கு வந்து 50 to 20 minutes கொடுங்க. ரொம்ப அனலைஸ் பண்ணி எழுதணும். ஒரு குட்டி வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ மிஸ்டேக் பண்ணால் கூட நீங்கள் 1 மார்க்கை லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு சென்டம் போயிடும். ஓகே, yeah, so time management is most important over here. Next tip number 9 என்னன்னா practice your problems. So problems practice பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, ஃபிசிக்ஸில் வந்து நிறைய இருக்கிறது நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 out of 7 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 7 கொஷின்ஸ் ப்ராப்ளம்னா என்ன சொல்லணும்னா ப்ளஸ் டெரிவேஷன் சொல்கிறேன். ஸோ 10ல் ஒரு 5 கொஷின்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ப்ராப்ளமே நீங்கள் எப்படி பார்க்கீங்க, எப்படி பண்ணுறீங்க, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்ளம் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய ப்ராப்ளம் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து அல்லது உங்கள் மார்க் டெஸ்ட்லேருந்து அல்லது மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர், நிறைய மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும் அதிலேருந்து, அண்ட் தென் உங்கள் புக் பேக் ப்ராப்ளம், அண்ட் தென் கைடில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் டிப் நம்பர் 9. நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 10 வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸ். ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு 1 மார்க் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டாங்கன்னா it will be from competitive exam. Competitive exam நான் எதை சொல்கிறோம்னா நீட் அண்ட் ஜேஇயில் நீங்கள் ஒரு எப்போவுமே ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒன்று நீங்கள் பயாலஜி குரூப்பில் இருக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் நீட் ஜேஇ எழுதுறவங்களா இருந்தால் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிகாஸ் நீட்டில் இருக்க கொஷின் தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு போர்டில் 1 மார்க் கொஷின் 2 to 3 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ஜேஇலேருந்து வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஜேஇலேருந்து வரும். நீட்லேருந்து எப்படி வரும்னா ஈஸியான 1 மார்க் கொஷின்ஸ் தான் வரும், ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபார்முலா பேஸ்டு தான் வரும், ஃபார்முலா பேஸ்ட் கான்செப்ட் வைஸ் ப்ராப்ளம் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் ஃப்ரம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ். ஓகே, திஸ் இஸ் டிப் நம்பர் 10. நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 11. டிப் நம்பர் 11 என்னென்னா டவுட் கிளாரிஃபிகேஷன். டவுட் கிளாரிஃபிகேஷன் எப்படின்னா, உங்களுக்கு அப்பப்போ வர டவுட்டை அப்பப்போ கேட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நான் இப்போ டவுட் கேட்டால் என் டைம் வேஸ்ட்டாக போயிடும்,
பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் டேயில் 1 hour அதுக்கு ஒதுக்குங்க. ஸோ உங்கள் டவுட்டுக்கு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்டையாச்சும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையாச்சும் நீங்கள் டவுட் கேளுங்க. உங்களுக்கு அவங்க யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, கமெண்டில் உங்கள் டவுட்டை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்தா உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன், ஸோ கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஓகே, ஸோ டவுட் கிளாரிஃபிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டவுட்டையுமே நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அது புரியாது, அதை கிளாரிஃபை பண்ணி ஈஸியாக படித்து முடிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 12. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் ரைட் அண்ட் ப்ராக்டிஸ் மோர் யூ ப்ராக்டிஸ் த மோர் யூ கெட் ஸ்ட்ராங்கர். ஸோ நீங்கள் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸ்டடி பண்ணணும், ரைட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆக உங்களுக்கு என்ன ஆகும்னா புரியாத கான்செப்டை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்ட் தென் உங்களுக்கு மறக்கவே செய்யாது. ஸோ நீங்கள் ஃபர்கட் ஆகவே செய்யாது. ஸோ நீங்கள் மறக்காமல் படிக்கிறதுக்கு இந்த டிப்பும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி, ரைட், ப்ராக்டிஸ், ரீட், ரைட், ப்ராக்டிஸ், இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 14. டிப் நம்பர் 14 என்னென்னா ஃபார்முலா புக். ஃபார்முலா புக்னால் என்னென்னா ஒரு ஃபிசிக்ஸில் உள்ள எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் ஒரு நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதை எக்ஸாம் ரிவைஸ் தட் பிஃபோர் எக்ஸாம் ரிவைஸ் பிஃபோர் எக்ஸாம்னு நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே எல்லா ஃபார்முலாவையும் எழுதி வைக்க என்ன ஆகும்னா அந்த ஃபார்முலா பேஸ் 1 mark கொஷின் அட்டன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் 2 mark 3 mark 5 mark என்ன ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 யூசஸ் இதிலேருந்து இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டெரிவேஷனில் உங்களுக்கு கடைசி என்ன எல்லாம் முடிச்சுட்டு என்ன கடைசி வரும்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஃபார்முலா புக் க்ரியேட் பண்ணதுக்கு டைம் இல்லைன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தட் ஆல் இன் ஒன் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபார் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா. ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி தட் இன் யுவர் நோட். ஹேண்ட் ரிட்டனாக இருந்தால் இட் வில் பி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோன்ட் omit எனி. டிப் நம்பர் 15. டோன்ட் omit எனி பார்ட். ஓகே, டோன்ட் omit. ஒமிஷன்னா என்னதுன்னா ஏதாச்சும் ஒரு பார்ட்டை இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறது. அந்த மாதிரி வேலையை இங்கே பார்க்கவே செய்யாதீங்க. நீங்கள் சென்டம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பார்ட்டையும் படித்து தான் ஆகணும். அதுக்குன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க பார்ட்டில் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் 98% படித்து முடிச்சுட்டு மீதி 2% நீங்கள் விடுறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த 2%லையுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸாக இருந்தால் அதை நீங்கள் விடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆப்வியஸாக ட்ரை பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பாருங்கள். ஓகே, ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸை நீங்கள் விடவே கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒமிஷன் கூடவே கூடாது. ஏன்னா எந்த கொஷின் பப்ளிக்கில் கேட்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போ நம்ம டிப் நம்பர் 16 பார்க்கலாம். ஓகே, டிப் நம்பர் 16 என்னென்னா ஸ்ட்ரென்தன் யுவர் கான்செப்ட். ஸ்ட்ரென்தன் யுவர் கான்செப்ட்னா என்னென்னா நீங்கள் எந்த பார்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸில் கிராவிடேஷன் லெசன் தெரியுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 11th கிராவிடேஷன் லெசன் தெரியுது, அண்ட் 12th உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன் தெரியுது. ஸோ அந்த கான்செப்டை ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் பண்ணணும்னா எப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பாருங்கள் வித் எக்ஸ்ட்ரா 1 mark கொஸ்டின்ஸு, எக்ஸ்ட்ரா 1 mark ஃப்ரம் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் 2 mark 3 mark வந்து அவுட் ஆஃப் தி சிலபஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் தி சிலபஸ்னால் என்ன சொல்லுன்னா கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸில் மோஸ்ட்லி இருக்கும். அதை யாரும் படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின் படிச்சுட்டு நீங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சாப்டர் கிராவிடேஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பர்டிகுலராக சொல்லலை, உங்களுக்கு எந்த லெசன் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அதே மாதிரி வீக்காக இருக்கிறத நீங்கள் விட்டுறாதீங்க. அதுக்கும் யூ ஷுட் ரிவைஸ் அண்ட் ஸ்டடி. அதுக்கும் ஒரு பிளான் போட்டுக்கோங்க, ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க, ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிப் நம்பர் 17. டிப் நம்பர் 17 என்னென்னா டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே, டெஸ்ட் யுவர் செல்ஃப்னா என்னதுன்னா நீங்கள் உங்களை எப்படியே டெஸ்ட் பண்ணிக்கிறதுனா நீங்களே டெஸ்ட் எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணணும். செல்ஃப் கரெக்ஷன் பண்ணல நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா என்னென்ன தப்பு விட்ருக்கோன்னு தெரியும், அதுக்கு நீங்கள் மார்க் போட வேண்டாம். செல்ஃப் கரெக்ஷன் போட்டுட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் திருப்பி ஒரு தடவை ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே, மோஸ்ட்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணல, உங்களோட டெஸ்ட் பண்ணி ஒரு லெசன் ஒரு கொஷின் எழுதல, ரைட் ஆல் தி கொஷின்ஸ். சாய்ஸ் இல்லாமல் எல்லா கொஷினையுமே எழுதிடுங்க. ஓகே, சாய்ஸ் இல்லாமல் எல்லா கொஷினுமே எழுதி பார்த்து உங்கள் மிஸ்டேக்லேருந்து அனலிசிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா டிப் நம்பர் 18. ஸோ டிப் நம்பர் 18 என்னென்னா ரிவிஷன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் எல்லாத்தையும் படித்ததை ஒரு ரீகேப் கொண்டு வரணும். ஸோ அதனால் ரிவிஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ரிவிஷன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ படித்தாலுமே அதை வந்து ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிவிஷன் எப்படி இருக்கணும்னா ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கணும் அண்ட் இஃபெக்டிவாக இருக்கணும். அதாவது மறக்காத மாதிரி இருக்கணும். ஈஸியாக ரிவைஸ்
பண்ணணும், எஃபெக்டிவாக இருக்கணும். அதாவது உங்கள் எரர் நோட்லேருந்து நீங்கள் தயாரிச்சிருக்கிற செல்ஃப் நோட்ஸ்லேருந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அது மூலமாக வேரியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நீங்கள் மார்க் பண்ணி வச்ச கொஸ்டின் எல்லாத்தையுமே பட்சத்தை மொத்தமாக ரிவிஷன் இருக்கும். ஸோ ரிவிஷன் எழுதில நீங்கள் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்கிட்ட நீங்கள் கரெக்ஷன் பண்ணதுக்கு கொடுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. தட் இஸ் நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் தான் கரெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வெளியில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் டீச்சர்ஸ்டையும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சென்டம் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட போய் கொடுத்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்க நான் பண்ணித்தர மாட்டேன்னு எந்த டீச்சர்ஸுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ டீச்சர்ஸ் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள்ட்ட இருந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டிப் நம்பர் 19. டிப் நம்பர் 19 வந்து இந்த டிப்பை வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பில் தான் ஃபெயில் ஆகிறாங்க. என்ன டிப்னா தியரி ப்ளஸ் டெரிவேஷன். ஓகே, டெரிவேஷன் எழுதையில் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் பார்ட்ஸ் மட்டும் எழுதி ஃபிசிக்ஸை மறந்துடுறீங்க. டெரிவேஷனில் 2 இருக்குது, மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஓகே, மேக்ஸும் இருக்குது, ஃபிசிக்கல் பார்ட்ஸும் இருக்குது, இருக்குது. ஸோ மேக்ஸ்னால் என்னென்னா அந்த டெரிவேஷன் ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணுறீங்க. ஸோ 50% எந்த இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுக்கீங்களோ மேத்தமேட்டிக்கு, அதே இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ்க்கு கொடுத்தா தான் உங்களால் அந்த கொஷினுக்கு ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கொஷின் டெரிவேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உள்ள ஃபிசிக்ஸ் பார்ட் மறந்துட்டீங்கன்னா உங்களால் மார்க் வாங்க முடியாது. பிகாஸ் அந்த கொஷினில் இருக்க டெரிவேஷனோட அதில் இருக்கிற அந்த தியரி பார்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப். ஒரு டெரிவேஷனில் என்னென்ன தியரி இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது என்னதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹைலைட் பண்ணி நீங்கள் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் வெறும் டெரிவேஷனை மட்டும் எழுதிக்கிட்டே வராதிங்க. மேத்தமெட்டிக்கல் பார்ட் இட் ஓன்ட் ஹெல்ப். ஒரு 3 மார்க் கொஷின் இருந்தால் உங்களுக்கு 1.5 மார்க் தான் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் பார்ட் ஃபிசிக்ஸில் இருக்கிற என்ன பார்ட்டில் தியரி எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு 3 மார்க் கொஷினுக்கு ஃபுல் 3 மார்க் கிடைக்கும். அண்ட் 5 மார்க்கு ஃபுல் 5 மார்க் கிடைக்கும். ஓகே, ஸோ தியரிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 20. டிப் நம்பர் 20 என்னென்னா புக் பேக் கொஷின்ஸ். ஓகே, புக் பேக் கொஷின்ஸ் படிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா, புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 75% புக் பேக்லேருந்து வரும். மீதி 25% புக் பேக் இருந்து டைரக்டாக வரலாம், அல்லது புக் இன்சைட்லேருந்து வரலாம். புக் இன்சைட்லேருந்து வரலாம். ஓகே, புக் இன்சைட்லேருந்து வரலாம். ஸோ நீங்கள் புக் பேக் கொஷினுக்கு மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிங்க. எந்த புக் பேக் கொஷினையுமே விட்டுறாங்க. டோன்ட் லீவ் எனி புக் பேக் கொஷின். ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் லீவ் எனி புக் பேக் கொஷின். புக் பேக் கொஷின் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணுங்கள். லேர்ன் தரவ்லி. அந்த புக் பேக் கொஷின்லேருந்து ஏதாச்சும் கொஷினை அவங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ட்விஸ்டட் கொஷின்ஸை நீங்கள் இன்னொரு தடவை ஒரு நோட்ஸில் எழுதி காப்பி ஒரு நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது இன்னொரு தடவை படிச்சுக்கோங்க. ட்விஸ்டட் கொஷின்ஸ், அதோட கான்செப்சுவல் கொஸ்டின். புக் பேக் கொஷினில் உங்களுக்கு என்னென்ன டிவிஷன் இருக்குது, கான்செப்சுவல், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை அனலைசிஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் யோர் டிப் நம்பர் 20. ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தோம்னா, இப்போ இந்த 20 டிப்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சவங்களாம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கொஷினை மார்க் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டாப்பர்ஸ் புக் வச்சு படிக்கலாம். உங்களுக்கு டாப்பர் புக் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நீங்களே மார்க் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 5th வந்து மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா எரர் அனலைசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின் மார்க் டெஸ்ட்டில் உள்ளது அன்அட்டெம்ப்டட் அன்னோன் கொஷின்ஸ் எழுதி பாருங்கள். அண்ட் தென் 8th வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தட் இஸ் 2.5 hours முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கிவ் இம்பார்ட்டன்ட் டு ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் டிப் வந்து என்னதுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸ் பாருங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் தட் இஸ் நீட் ப்ளஸ் ஜேஇக்குள்ளது பாருங்கள். அந்த 11th டிப் வந்து கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் வித் யுவர் டீச்சர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எழுதி பார்க்குறது தட் இஸ் ரைட் அண்ட் சி. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிப் வந்து ஃபார்முலா புக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்முலா புக். நெக்ஸ்ட் டோன்ட் ஒமிட் எனி பார்ட். தென் வந்து strengthen your concept. Then test yourself with revision. Then வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸில் கொடுக்குறது. தென் தியரி ப்ளஸ் டெரிவேஷன் வித் புக் பேக் கொஷின்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்ஸில் சென்டம் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.